ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னென்னது பார்த்துடலாம். ரொம்பவே வெளிப்படைத்தன்மையோடு நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமான தேர்தலாக இப்போ நடைபெற இருக்கக்கூடிய தமிழக தேர்தல் நடைபெறும்னு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்திச்ச அவர் தமிழகத்துல மொத்தம் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள்ல வாக்குப்பதிவு நடைபெறும், அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்லுமே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் முக்கியமா வாக்குப்பதிவு மையங்கள்ல செல்போனுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாதுன்னு, செல்போன்களை வெளியே வைக்கிறதுக்கு ஒரு பூத் அமைக்கப்படும் ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 2026 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல ஒரு நாளுமே அரசியல்ல அனல் பார்க்கக்கூடிய செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதன்படி இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. நீண்ட காலமாவே அதிமுகவில் முக்கிய பொறுப்பு வகிச்சிட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சரா அங்க பதவியேற்கிறாரு. அதன் பிறகு அதிகார போட்டியில எடப்பாடி பழனிசாமி கூட ஏற்பட்ட மோதல்ல சரியா 2022 அப்போ கட்சியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்படுறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எதிர்பார்த்த மாதிரி 2026 தேர்தலுமே நெருங்கிடுச்சு. இப்ப ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு? தனி கட்சி தொடங்க போறாரா, இல்ல ஏதேனும் கட்சி கூட கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற ஒரு சலசலப்பு இருந்துச்சு. இந்த எல்லா சந்தேகங்களுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவரை இணைத்துக் கொண்டிருக்கிறாரு. கடந்த காலத்தை பத்தி தனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லைனோ, இதுக்கப்புறமேட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான் தன்னுடைய தளபதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் முடிவு அவருடைய நிதானத்தை காட்டுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைந்திருக்கிறதன் மூலமா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை சேர்த்திருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார், பாஜக சொல்கிறபடி செயல்படுகிறார் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு, அவர் நிதானமானவர். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் வழிவந்தவர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு திமுகவை மட்டுமல்லாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் அவர் வலிமைப்படுத்தியிருக்கிறார் என்கிற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். அம்மாவிற்கும் அதிமுகவிற்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகம் செய்திருப்பதா நடிகை கௌதமி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கௌதமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இப்போ இணைஞ்சிருக்கிறது துரோகத்தின் ஒரு உச்சகட்டம்னு விமர்சனம் செய்திருக்காங்க. அம்மாவால காட்டப்பட்டு 2 தடவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியும் அவங்க ஏற்று இவ்வளவும் அம்மாவால கிடைச்ச ஒருத்தர் இன்னைக்கு அவருடைய இந்த ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கிற ஒரு நிலையில யார் திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ துன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்சிக்கு யாரை அதிமுகவுடைய ஆரம்பத்திலிருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கடுமையாக நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு துரோகத்தின் உச்சகட்டம். 2025ஆம் ஆண்டு யாருமே எதிர்பாராத விதமா தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டுச்சுங்க. சரி, 2026லயாவது தங்கத்தின் விலை குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜனவரி மாதம் இன்னும் அதிரடியா தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டுக்கிட்டே போச்சு. பிப்ரவரி மாதம் ஏற்றம் இறக்கத்துல இருந்துட்டு வந்த தங்கம் விலை இன்றைய தினம் சற்று குறைந்திருக்கு. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து
இப்போ ஒரு சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதேபோல ஒரு கிராம் 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. வெள்ளியின் விலையில எந்த விதமான ஒரு மாற்றமும் இன்றி 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னன்றதை பார்த்தாச்சு. இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.